கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். கூடுதல் தகவல் என்ன சொல்லலாம்? தமிழ்நாட்டில் கோடை மழையினுடைய தீவிரத்தன்மை இன்று ஒரு நாள் அதிகமாக இருக்கும் எனவும் அதற்கு பிறகாக படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைய தினம் கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய இந்த 4 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, கரூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி ஆகிய மாவட்டங்கள்ல இன்றைய தினம் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு பிறகாக தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் இருக்காது எனவும் தொடர்ந்து பரவலாக ஓரிரு இடங்கள்ல லேசான முதல் மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கும் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளைய தினம் வங்கக்கடல்ல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் தென் கடலோர பகுதி அருகே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியும் அதே போன்று தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதியில் மட்டுமே கனமழைக்கான வாய்ப்பாக நீடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நாளை தினம் நமக்கு 4 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்கள்ல நாளை தினம் ஓரிரு இடங்கள்ல கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பும், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை தினம் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக, அதாவது நாளை தினத்திற்கு பிறகாக தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கு அதே போன்று மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மட்டுமே இருக்கும் எனவும் மற்ற பகுதிகளில் மழை வெகுவாக குறையும் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 23ஆம் தேதி வரை மட்டுமே தமிழ்நாட்டில் கனமழை மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் 24ஆம் தேதி தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து 24ஆம் தேதி காலை வாக்கில் இந்த உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளின் நகர்வும் வலுவும் என்னவாக மாறுகிறதோ அதனை பொறுத்து தமிழ்நாட்டிற்கான வானிலையிலும் மாற்றம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த காலத்திற்கு ஏற்றவாறான இயல்பான வெப்பநிலையை ஒட்டி தமிழ்நாட்டில் வெப்பம் பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கோடை மழையினுடைய பதிவு அதிகமாக இருப்பதன் காரணமாக தமிழ்நாட்டில் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இன்றைய தினம் வரையிலான கோடை காலத்துல மழை நமக்கு கிடைக்க வேண்டிய இயல்பான மழையை விட 9% கூடுதலான மழையானது கிடைத்திருக்கிறது. அதாவது மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் 105 மில்லிமீட்டர் அளவுல மழை பெய்ய வேண்டும். ஆனால் நமக்கு 114 மில்லிமீட்டர் அளவுல மழை கிடைத்திருக்கிறது. இது இயல்பை விட 9% கூடுதலான மழைப்பொழிவு என்ற ஒரு அறிவிப்பையும் வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. மேலும் இந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரையிலான காலகட்டத்தில் நமக்கு கடந்த மே 5ஆம் தேதியிலிருந்து மழையினுடைய தீவிரத்தன்மை இயல்பை விட அதிகமாக இருந்ததன் காரணமாக நமக்கு 70%க்கும் அதிகமாக இருந்த பற்றாக்குறையின் அளவு தற்பொழுது இயல்பை விட 9% கூடுதலாக உயர்ந்திருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் நமக்கு இதுக்கு முன்பான கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் கிடைக்கப்படாத அந்த பற்றாக்குறையும் தற்பொழுது இந்த கடந்த மே 5ஆம் தேதியிலிருந்து பெய்த கோடை மழையின் காரணமாக இரட்டிப்பாக உயர்ந்திருக்கிறது என்ற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வர நாட்கள்ல மழைக்கான வாய்ப்பு தென் மாவட்டங்களில் மட்டும் இருக்கக்கூடிய காரணங்களால நமக்கு மேலும் மழை குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய மே இறுதி வாரங்கள்ல, அதாவது இந்த மாதத்துடைய இறுதி வாரங்கள்ல மே 31ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல நமக்கு மழைக்கான வாய்ப்பு கடலோர மாவட்டங்கள்ல, குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களிலும் வரக்கூடிய ஜூன் மாதத்துல மழைக்கான வாய்ப்பு இயல்பான அளவை ஒட்டி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.